அஸ்ட்ரோ பக்தி டாக் நேருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 23ஆந்தேதிலேருந்து 29ஆந்தேதி வரை வார ராசி பலன் எப்படி இருக்கும்போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, அது லக்னத்தை பாருங்கள், ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ உங்கள் ஜென்ரலாக இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஒரு பலன்கள். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன். ஸோ தசாபுக்தி பலன்கள்ன்றது உங்கள் ஜனனகால ஜாதகம், உங்கள் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதோடைய தசாபுக்தியை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா 1-8. ஸோ 1-8-11ங்கிற ஒரு விஷயம் தான் நடக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேஷராசினாலே ஆடு மற்றோட பிரியாணி ஆகிறது தான் அதோடைய சுபாவமே. இது செல்ஃப் ஆப்பு ராசிங்க. ஸோ தானே தனக்கு செல்ஃபாக ஆப்பு வச்சுக்கும். ஸோ அதோடைய தான் இந்த ராசியுடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்படி இருக்கும்போது இப்போது இருக்கிற கிரக நிலவரப்படி பார்த்தோம்னா அது 11 இருக்குங்க. நம்ம சும்மா இருந்தாலும் இந்த வச்சிக்கன்னு சொல்லிட்டு காசை கொண்டாந்து திணிச்சிட்டு போவானுங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்டுங்கிட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. எவனா பாட்டிக்கிட்டே கூப்பிடுவான், வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான்னா அங்கே கட்டி பிடிச்சி புரண்டு சண்டை போகிற அளவுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால் இந்த முட்டாப்பாய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2-7ன்றத சுக்கிரன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்குங்க. ஸோ 2-7 அதுவும் புதனோட சாரம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, புருஷன் பொண்டாட்டி நடுவில் அவன் இப்படி இருக்கிறான், நீ இப்படி இருக்கிற, பிழைக்க தெரியாமல் இருக்கிறன்னு சொல்லி மண்டையை தூணும் பொண்டாட்டி. அதுதான் நடக்கும். ஸோ கொஞ்சம் மண்டையை தூணும், கொஞ்சம் டென்ஷன் ஆகி நைட் ஃபுல்லாக பிராண்டிங்கினே இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. கொஞ்சம் என்னடா அது இந்த டார்ச்சருக்கு நடுவில் வாழ்ந்துன்னு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இல்லைன்னா வெளியூர் கொண்டு போங்க, வெளியூர் போனோம், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு சுத்தம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்பாரிசன், அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், ஏதாச்சும் ஒன்று புருஷன் பொண்டாட்டி நோட்டில் இந்த ரப்சல்ன்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த 3-6 புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 11 இருக்குங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஜபர்தஸ்தாக இருக்கணும்னு பார்க்குறது. வேறு வேலைக்கு போய்ட்டு வேண்டா, இவன் என்னடா வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜபர்தஸ்தாக நடப்பீங்க. ஷோல்டர் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டே நடந்துட்டு எல்லாரையும் நம்ம நான் தான் தாதா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் ஒரு டெம்பரரியான விஷயம். அதுக்கப்புறம் காலைல விழுற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் உஷாராக இருக்குங்க. பணிவு என்றைக்குமே நல்லது. ஸோ ஓகேவா, அதை பார்த்துக்கங்க. வேலை விஷயத்தில் நிறைய மாற்றம் இருக்கும், நல்ல மாற்றமாக இருக்கணும். நம்ம புத்தி கோளாறுமாக இருக்கணும். ஏன்னா புதன் ராகு ஒரே இருக்கும்போது நம்ம தான் சோல்ற தூக்கின்னு மற்றவன்ட்ட சண்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகணும். அதுவும் ஃப்ரெண்டுங்க எவனாச்சும் நூண்டி விடுவானுங்க, மச்சான் நீ கேளு, நீ தான் வலுவானாலே, உனக்கு தான் அந்த ஃபேஸ் கட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை தூண்டி விட்ருவானுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாமல் என்ன மச்சான் அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு உங்களே கலாச்சி விட்ருவாங்க, பார்த்துக்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயம்லாம் நடக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்ல லாபங்க, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தோம்னாலே ஒரு எப்படி சொல்கிறது, சூரியன் சம்மந்தமான விஷயம் போதே நல்ல லாபம் வரும். ஸோ நல்ல லாபம் வர்றது, கொஞ்சம் செலவில் அதிகமாக வரும். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருங்க. ஸோ அது இப்படி தான் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது 12ஆம் அதிபதி நிறைய ஊர் சுற்றுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய ஊர் சுற்றணும், அங்கே போகணும், இங்கே போகணுங்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போமே. அப்பா சம்மந்தமான விஷயத்துலலாம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் 10-11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே அவன் டபாய்க்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் காசு எவ்வளோ வந்தாலும் கொஞ்சம் செலவாகிறமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்க. இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலம். தசாபுக்தி பலங்களில் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு சூரியன் இருக்கும்போது அது 5ஆம் அதிபதி இப்போ 12ல் வரும்போது குழந்தைங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் நிறைய இருக்கும். நான் பயப்படாத வர ஸ்கூல் திறக்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் மண்டத்துன்ற விஷயமாகவே தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. மேஷ லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயமே சூப்பருங்க. அது நீடு நிலப்புலங்கள் இதனால் ஒரு காசு வர்றதுக்கான விஷயம்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 1-8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நிறைய காசு வானாண்டான்னு சொன்னால் கூட ஜோபில் வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. பார்ட்டி கொண்டு போய்ட்டு கவுத்து விட்டு
அதை வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போட்டு மானிட்டர் எடுத்துருவானுங்க, இல்லைனா கட்டி போட்டு சண்டை போடுவானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் சமாச்சாரத்துலலாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு 11 இருக்குது. ஸோ ராகு வந்து ஒரு கூட்டு கிரகமாக இருக்கும்போது, அது புதனோடு இருக்கும்போது என்ன ஆகுனா, நமக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பந்தா காட்டணும், ரொம்ப அப்படியே ஷோல்டர் தூக்கிட்டு சண்டை போடுற மோட்லேயே போவீங்க. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் சொல்லினா போகுது. நமக்கு ஒரு மாதம் வேலை இல்லைன்னா பேண்ட்டுக்கு எழுது நமக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம கம்முன்னு இருந்துன்னு போகிறது தானே, அதுதான் நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபத்தியங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 12க்கு அதிபதி. உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். நடாமையால் ரொம்ப அலைச்சலாக இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தினா துட்டு வருமானா துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு ஏதாவது பழைய சொத்து விற்கலாம், அப்பாவுடைய சொத்தை விற்றுலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், சொத்து விற்கிறது, புதிய ஒப்பந்தங்கள், ஏதாவது வெளிநாட்டுக்கு போகலாமாண்ணா, இப்போ தான் குண்டு வர போட்டுன்னு எங்கத்த வெளிநாட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி வந்தாங்க. சனி வந்து 10, 12ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி. ஓகேங்களா. 10, 11ஆம் அதிபதி வந்து 12 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைங்க, நாங்கள் அது அப்படியே ஓடினே இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வேலையில் பந்தா காட்டாமல் கமுக்கமாக இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நம்ம புத்தி கொழுப்பெடுத்து சில நேரத்தில் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி நம்ம மற்றவன்ட்ட வந்து ஏறின்னு போகிறது, நான் தான் பெரியாலும் சொல்லிட்டு வஸ்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குங்க. ஸோ 5ல் இருக்க கேது வந்து சுக்கிரனுடைய சாத்தில் இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கடன் வாங்க விட்ருவானுங்க. என்னடா இதுங்கண்ணா. ஸோ அதனால் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, பிள்ளையை பற்றிட்டா இதெல்லாம் இருக்க தான் செய்யும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து 12ல் இருக்குங்க. ஸோ 1, 2, 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது ஒன்று பொண்டாட்டியோட ஊர் சுற்றணும். பொண்டாட்டி வந்து ரப்சல் ஜாஸ்தி இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய ரப்சல்கள், இவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ இவங்களாம் இருக்கான், உனக்கு பிழைக்க தெரிலன்னு பொண்டாட்டி திட்டம். நயன்தாரா மாதிரி பொண்டாட்டி வேணும்னு பார்த்தேன், நீ வந்து துவைச்சிருக்கிறியன்னு சொல்லிட்டு, நயன்தாரா கேள்வி இல்லை, சரி விடுங்க, நீ இப்படி வந்து நிற்கிறியன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ரப்சல்லாம் போவோம். இதனால் நைட்டு தூக்கம் வராமல் தலையை பிச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் 2 பேருக்குமே இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும்னு வச்சுப்போமே. கிளாக் போக நேரம் ஆக ஆக எல்லாமே சரியாகும். அதுதான் விஷயம். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு உங்கள் பிரச்சனையெல்லாம் வெளில யார்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் சிரிச்சிருவானுங்க, ஏளனம் பேசுவானுங்க. அது சாமிகிட்ட உட்காந்து பொறுமையாக வந்து அந்த சாமியை சரணடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணுறதை வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. மற்றபடி நாங்கள் எல்லாமே சூப்பர் தாங்க. இப்போ ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11ல் இருக்காருங்க. இனிமேல் 6ஆம் அதிபதி 11ல் இருந்தீங்கன்னா வேலையில் வந்து ஜபர்தஸ்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நிறைய காசு வரும். ஸோ காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் இடவிடமாக பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எவனாச்சும் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட் கொடுத்து ஏதாச்சும் கைது கட்டனா கொடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே மாதிரி உங்கள் மூத்த அண்ணன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது, அது ராகோடு இருக்கும்போது தொழில் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. சில பேர் தொழில் செய்கிற இடத்துலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு நரட்டை அடிக்கிறது, கொஞ்சம் வந்து லெத்தாஜிக்கலாக இருக்கிறது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது, 3ஆம் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, முயற்சி நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தீங்களோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கிறது வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறது, நல்ல ஒரு லாபங்கள், பூமினால் நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்கலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் ஜபர்தஸ்தாக நடந்துக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன்ற லெவலெல்லாம் வந்து ஷோல்டர் தூக்காமல் இருக்கணும். அதேமாதிரி குழந்தைங்க வந்து நம்மளை கொஞ்சம் ரப்சல் பண்ணுவோம், ரொம்ப பேஜார் பண்ணும், என்னடா அது இப்படிலாம் பண்ணுறாங்க இல்லைன்றது நமக்கு வந்து கொஞ்சம் இம்சப்படுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து நல்ல உச்சமாக 11ல் இருக்கும்போது
ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு எதாவது பேர் கற்றுக்காமல் இருக்கணும் நம்பர் ஒன்று. அதே மாதிரி வந்து பொண்டாட்டிங்களுக்கும் இதனால் ஒரு சண்டை வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டெய்லி நைட் டானிக் சாப்பிட்ற வேலையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதனால வந்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல வியாபாரத்துக்கான தொடர்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்குது. ஸோ 8, 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாச்சும் ஆடவடமாக பேசிடுறது, அதுக்கப்புறம் ஐயோ நான் பேசிட்டேன்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பொண்டாட்டிக்கிட்டையும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சினாலே வந்து நிறைய கான்ட்ரவர்சி போவோம். உங்கள் அம்மாவை கழுவி ஊற்றினா இந்த மாதிரி ஏதாவது ஆடவடமாக பேசுகிறது, 2 பேருமே பேசுகிறத வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்குது. ஸோ நல்ல வெளிநாட்டு காசு, அப்பாவுடைய காசு ஏதாச்சும் வரணுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதோட நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. மற்றபடி என்னங்க இதுவாக பார்த்தா பொது பலங்கள். இப்போ இனிமேல் பார்த்து தசாபுத்தி பலங்கள். தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 11ல் வராருங்க. ஸோ 11ல் வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள், புது வீடு, சொத்துக்கள், வண்டி, வாகனம் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி வந்துடும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு முயற்சி, பெரிய எஃபோர்ட் எடுப்பீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துடும். செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய வியாபார ரீதியான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய பெரிய காசு சம்பாதிக்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். சில நேரத்தில் வந்து ஷார்ட் ரூட்டில் போகலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்களே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான விஷயங்கள், அதுவும் கூடவே புதன் இருக்கும்போது குழந்தைங்களோட மேலே வச்சுருக்க ஒரு அன்பு, சில நேரத்தில் குழந்தைங்க நம்மகிட்ட ரொம்ப தெனாவட்டாக நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப காண்டாகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துடுங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வாயை கரெக்டாக அங்கே வச்சுக்கணும். ஆப்புங்கிறது நம்ம வாயில் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடுங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்போது உங்களுக்கு சனி விஷயங்கள் வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு, அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல காசு வரும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல காசு வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷபலக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்துடுங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பந்தாகாட்டாமல் இருக்கணும், இல்லை மாமியார் கொஞ்சம் இடமா பேசும். தொழில் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். தேவையில்லாத வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கின்னு அரட்டை அடிக்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களால கொஞ்சம் ரப்சல் வர்றது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடுங்க. சனி நல்ல லாபத்தை கொடுத்துருங்க. ஸோ நல்ல லாபம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் சூப்பருங்க. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்துடுங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது 4ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு சில கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படலாம். அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். புதன் வந்து 10ல் இருக்கும்போது அது ராகோடு இருக்கும்போது அம்மா கொஞ்சம் இடவிடமாக பேசுகிறது, அம்மாவுக்கும் மாமியாருக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஒரு சண்டை வர்றதுமான வாய்ப்பெல்லாம் இருக்கனால அவங்கள 2 பேரும் கொஞ்சம் ஜாயிண்ட் அடிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் 11ல் இருக்குதுங்க. 6ஆம் அதிபதி 11 வேலையில் நல்லாயிருக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல காசு வரும், கடன் கேட்ட இடத்துல நல்ல காசு வரதுக்கான வாய்ப்புமே நல்லா இருக்குது. சில பேர் வந்து எங்கேனாச்சும் உல்லாச பயணம் போகலாம், எங்கேனாச்சும் வெளில ஜாலியாக போகலாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் பொண்டாட்டியோட போவீங்களான்னா தெரில. ஸோ அது கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க. அதனால் உங்களுக்கும் மனைவிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகே. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து ஒரு சாமியை பிடிச்சிட்டு அதை வந்து டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அமைதியாக வந்து அந்த சாமிகிட்ட போனீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதி புதன் 9ல் இருக்காருங்க. நிறைய ஊர் சுற்றலான்னு தோணும். அதே மாதிரி வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லோன் போடலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 11 நல்ல லாபம், நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரம் வந்து காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது
கொஞ்சம் தம்பிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். டாக்குமெண்ட்டு, செக் இதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5க்கு 10 8ன்னுவாங்க. ஸோ ஏதாச்சும் தொழில் ஆப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் உஷாராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து இந்த வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல லவ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு கும்மால் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயமா கொஞ்சம் நிறைய அலைச்சல் நிறையா இருக்கும். அப்பாவுடைய உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செலவு வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் வருது. ஸோ தொழிலில் வந்து ஆசைப்படக்கூடாது. ஓவராக வந்து சதுரங்க வேட்டில் சொல்கிற மாதிரி எவனாச்சும் வந்து ஆப்படிச்சுட்டு போடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதே மாதிரி அப்பாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நிறைய தொழில் வந்து உங்களை தேடி வரும். பட் இருந்தாலும் அது நமக்கு கரெக்டாக சூட் ஆகுமான்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து குரு வந்து சுயசாரத்திலே போகும்போது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அப்புறம் மிதுன லக்னமாக வந்து சனி தசாபதி வந்தாங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா 8 9ஆம் அதிபதியான அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் சனி வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் 8ஆம் அதிபதி பேராசை தூண்டி விட்டுரும். அதுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக டூர் போகலாம், வெளில போகலாங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ பாருங்கள், அதெல்லாம் ஜாலியாக இருக்கிறது வந்து பார்ட் ஆஃப் லைஃபு. அதனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் வந்து உச்சமாக இருக்கிறது. அப்போது வந்து கூட 5 உல்லாசமாக இருக்கணும்னு தோணும். ஸோ உல்லாசமாக இருக்கணும்னு தோணும். பையனுங்களும் கொஞ்சம் டென்ஷனாக வருது. லவ் பண்ணின்றவங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ தசாபத்தி பலன் மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி வந்தவங்க சூரியன் வந்து 3ஆம் அதிபதி. அவர் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் தம்பி மற்றும் இந்த செக்கு கொடுக்குறது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இதெல்லாம் பேப்பரில் கையெழுத்து போடும்போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து சந்திரன் தசாபத்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கொடுப்பாருங்க. ஸோ இந்த வாரம் வந்து நல்ல காசு வரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதிங்க. அவர் வந்து 9 வேலையில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். அங்கே ஓடியாரதாக இருக்கும். அப்பாவுடைய உடம்பு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு 9ல் இருக்கும்போது பெருசாக அங்கங்கே ஓடுற மாதிரி இதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் புதனோட கூட இருக்கும்போது வீடு சொத்து சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டென்ஷன் வரும். எமோஷன் ஆவீங்க. இல்லை அப்பா வந்து நம்மளை வந்து எதாவது எமோஷன் பண்ணி ஒம்பு கொடுப்பார், சண்டைக்கு எழுதுகிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராக கண்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது 3ல் உள்ள கேது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் நமக்கு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அட்வொகேட்டுக்கிட்ட போகிறது, கேஸு சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்தது நல்லதுங்க. தேவையில்லாத போட்டு வச்சுக்கினதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கா மாதிரி உட்காந்து குண்டு போட்டுன்னு இருக்கிறது இன்னத்தான் அவசியம் இருக்குது. ஸோ எவனோ பிரச்சனைக்கு நம்ம தலையை விட்டுக்கின்னு இம்சப்படக்கூடாது தான் இப்போ சொல்ல போகிறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி வந்தவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாரும்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி. அவர் 10ல் இருக்கும்போது குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, குழந்தைங்கிட்ட கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. டெய்லி வந்து சாமி கூட வந்து ஒரு டச் வச்சுக்கோங்க. அப்படி டச் வச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி சாமி இருக்குன்னு நம்பி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடகராசி. ஸோ கடகராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சந்திரன். அவர் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது அவர் வந்து ராசி அதிபதியாக இருந்தோம். அவர் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் நல்லா லாபம் கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 10-11 தான் போயின்ட்டுருக்கார். ஸோ அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்குன்னு வச்சுப்போமே. மற்றபடி வந்து லாபம் இருக்குன்னா லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. அப்புறம் 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் தெரிஞ்சு கொஞ்சம் அங்கங்கே போய் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சனியை டச் பண்ணுறதுனால கொஞ்சம் எமோஷன் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுறமான விஷயம்லாம் இருக்கும். டேடி கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதே மாதிரி ஓனர்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடகராசிக்கு வந்து 3, 12ஆம் அதிபதியான புதன், அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயம், நடக்காத விஷயத்தெலாம் மூளில் போட்டுன்னு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ சில பேர் இருப்பான், அந்த மாதிரிலாம் நினச்சின்னு இருப்பான். நடக்காத விஷயத்த வந்து உட்காந்து எனக்கு கேன்சர் வந்துட்டா என்ன பண்ணுறது, நான் என்ன செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த வந்து பண்ணாமல் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கணும். அதை விட்டு தேவையில்லாமல் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத கற்பனையை மட்டும் விட்டுட்டு சைலண்ட்டாக வந்து ஆகட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தில்லாக போகிறது தான் ரொம்ப நல்லது. பயந்துன்னு உட்காந்து நைட்லாம் தூங்காமல் இருக்கிறதுலாம் வந்து வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும் போது 4க்கு 6ஆக இருக்கும்போது ஏதாவது சொத்து விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு செலவு வரும், இல்லைன்னா கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அம்மா உடம்பு சரியில்லாமல் போய் அதனால் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இல்லைன்னா லோன் போட்டு எதாவது வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுங்க. 5 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து 8ல் போயிட்டுருக்காருங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து குழந்தைங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணோம், குழந்தைங்க வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு டேடி அப்படின்னும். ஸோ அப்போ நமக்கு என்னடா அவன் மீசை முழிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவான்ற மாதிரி நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பசங்கிட்ட பேசும்போது உஷாராக இருக்குது நல்லது. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெருசாக பண்ணணுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இப்போதைக்கு கொஞ்சம் நியூட்ரலாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது வேலையில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் அதுக்காக கொஞ்சம் செலவு மரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல காசு வருங்க. ஸோ காசுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7, 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7, 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்போது கொஞ்சம் அப்பா விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கணவன் மனைவியினுள்ள வந்து சும்மா அவங்க ஃபேமிலியை பற்றி இவங்க பேசுறது, இவன் அப்படி சொல்லிட்டான் அவன் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி நடக்காத விஷயத்துக்காக சண்டை போகிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதை எவனோ சொல்லிட்டான்னா நீங்கள் வந்து உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ணிடணும் இல்லையா. அதை வச்சுன்னு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். எவனாச்சும் சொல்கிறான்னு சொல்லிட்டு கடன் வாங்குகிறேன், இந்த 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆப்படிச்சுட்டு போடுவானு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய லாபம். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் காசு வரணும், ஸோ அப்பாவுடைய சொத்து வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தின்னு சூரியன் வந்து 9ல் இருக்குதுங்க. ஸோ 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குடும்பத்து விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சலுக்கு வருமானத்துக்காக கொஞ்சம் அங்கங்கே சுத்தரமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து சந்திரன் தசை. சந்திரன் நல்ல லாபம் கொடுத்துருங்க. நல்ல லாபம் நீங்கள் நினச்சது நடக்கும். நல்ல ஒரு சக்ஸஸான விஷயங்களுமே நல்லா நடக்குங்க. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபக்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 8ல் இருந்தாலே வந்து பிள்ளைங்க கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுறது, கொஞ்சம் நம்மளை படுத்துறமான விஷயங்கள், அதுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்களை கொடுத்துரும், கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது மட்டும் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எவனா சொல்லிட்டான்றதுக்காக நம்ம எதாவது அகல கால் வைக்கிறது, அவன் சொல்லிட்டான் லோன் போகாமல் இருக்கிறது, நான் பெரிய ஆள் ஆகிடணும், சீக்கிரமாக நானும் இன்றைக்கி சம்பாதிக்கிறது, நான் இப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலில் நம்ம வந்து வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு டப்புனி கிணத்துல பிடிச்சிரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா அது வந்து நடக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கடக லக்னமாக இருந்து ராகு தசை. ராகு 8ல் இருக்காருங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லையும் சரி, வெளியூர் இந்த பொண்டாட்டி குடும்பத்தார்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. அவனுங்கெல்லாம் கூட்டமாக வந்து கும்மி அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பொண்டாட்டியாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு பிரச்சனை இல்லைன்னா கூட அவனுங்களாம் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பேசுகிறதும் கொஞ்சம் உஷாராக பேசிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். 6 9ஆம் அதிபதி 12 வேலை விஷயமாக கொஞ்சம் சுற்றுற மாதிரி விஷயம் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்க மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கடகலகனமாக இருந்து சனி தசாபதிகள் சனி வந்து 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா கொஞ்சம் உடம்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவியோட கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக வந்து எதாவது திட்டிப்பீங்க, கத்திப்பீங்க, கும்பலாக வந்து கும்மி அடிப்பாங்க. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் பிரச்சனையை வந்து நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துங்க. இன்னொருத்தன்ட்ட பஞ்சாயத்து போனீங்கன்னா அதை வச்சு அவன் வந்து ஒன்று அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அது என்ன பேசி தருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கும்பலாக உட்காந்து சரக்கு அடிக்கும் போது ஏடாவிடமாக பேசுவான். இல்லை கும்பலாக ஏதாச்சும் கல்யாணத்தில் போய்ட்டு எல்லோரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் விதைக்கிறது அங்கே வந்து உங்களை அசிங்கப்படுத்துவோம். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து புதன் தசாபதிகள் புதன் வந்து 3 12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை போட்டு மண்டையில் போட்டுன்னு தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதுக்கு கவலைப்படுறோன்னு சொல்லிட்டு முதல்ல யோசிக்கணும். சில பேர் வந்து கவலைப்படுவான். எதுக்குடா கவலைப்படுறேன்னா எதுக்கு கவலைப்படுறதுன்னு தெரியாமல் நான் கவலைப்படுறேங்கன்னு சொல்கிற கேஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் டென்ஷன் இல்லைன்னா கூட டென்ஷன் இல்லைங்க, அதனால நான் டென்ஷனாக இருக்கேங்கன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்கும். ஸோ அதனால் எதுக்கு டென்ஷன் பண்ணுறேன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து கேது தசாபதி வந்தவங்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா காசு வரும். காசு வந்தாலும் வந்து சில பேர் வந்து என்ன காசு வந்தாலும் பிச்சைக்கார வேஷம் போட்டுன்னே இருப்பானுங்க. ஸோ அது ஒரு சாபக்கேடு சில பேருக்குலாம். அவனும் செலவு பண்ண மாட்டான். நான் எடுத்து வச்சுட்டு உட்காந்து பேங்க் பாஸ்புக்கை பார்த்து சிரிச்சுன்னே இருப்பானுங்க சில பேர் வந்து எல்லாம் எடுத்து போய்ச்சி வச்சு செத்து போயிடுவானுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முடிஞ்சால் 4 பேர் கொடுங்க, இல்லைன்னா நீயாச்சும் வாழ்ந்துட்டு போ. ஓகே. அதுக்கப்புறம் கடக லக்னம் வந்து சுக்கிர தசாபதி வந்தவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து உச்சமாக 9ல் இருக்கும். நல்லாயிருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும். ஏதாவது லேண்டு வாங்கலாம்னு தோணும். அதே மாதிரி வந்து அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. டேடி கொஞ்சம் உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்பில் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு சாமிங்க. ஸோ ஒரு சாமியை நம்பணும். சாமி இல்லாமல் நான் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து கருப்பு சட்டை போட்டுன்னு சில பேர்லாம் வந்து ஏடாவிடமாக பேசின்னு இருக்கானுங்க. அவன் முதல்ல வந்து ஒரு விஷயத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதனால் சாமிங்கிறதை உண்மையாக நம்பி உட்காந்து உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அதை உங்களுடைய சாய்ஸு உட்காந்து வந்து டெய்லி அதை பழக்கப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியும். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்மராசி. ஸோ சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியன் வந்து இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னும் போதே அவர் வந்து இப்போது உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ 8ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ 8ல் போகும்போதே கொஞ்சம் எமோஷனல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அது சூழ்நிலைகள் வந்து நமக்கு ஏடாவிடமாக தான் இருக்கும். ஆப்பை வந்து அங்கங்கே பதுக்கி வச்சுருவாங்க. நாம் தான் மேலே ஏறி ஐயோ குத்துதே கூடாதுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதேபோல் 2 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்குது. ஸோ 7ல் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் அது வந்து 7 எங்கே இருக்குன்னா புதன் ராகு காம்பினேஷனில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொண்டாட்டி கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுது. நம்ம எதிராளிலாம் வந்து நமக்கு ரொம்ப பந்தா காட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் காண்டாவரமான விஷயங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் உச்சமாக இருக்குங்க. ஸோ 8ல் உச்சமாகதுனால என்னென்னா இந்த 3 10னும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் மண்டையை தூண்டுறது மாதிரியான விஷயங்கள், பக்கத்துக்கு வர்றாங்க வீட்டுக்காரன் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணி நம்ம மண்டையை தூண்டுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. எதாவது பேப்பர் செக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட துட்டு இருக்குதான்னு பார்த்துட்டு செக் கொடுங்க. அதுக்கப்புறம் அது பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போலாம் நிறைய காசு போடுறானுங்க. எது வேஸ்ட்டாக பேங்கானுக்கு துட்டு கொடுத்துட்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 9ஆம் செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல விஷயம் நடக்குங்க. ஸோ நல்ல விஷயம், நல்ல ஒரு வியாபார ரீதியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பொண்டாடிங்களும் கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பாக போகிற மாதிரி சூழ்நிலை அப்பப்போ வந்தாலும் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா வந்து நிறைய கும்பலாக இருக்கும். எவனா வந்தானுங்க மண்டையை கண்ணாமனா ஏதோ குழப்பி விட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 5 8ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ 11ல் இருக்குதுங்க. ஸோ நடக்காதுங்கிற விஷயம் டக்குன்னு வந்துடும். கொடுக்காத காசு வராத காசு எல்லாம் இப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்க விஷயம் கூட பார்த்திங்கன்னா இவனுக்கெல்லாம் எப்படின்னா படிப்பான்றதில் பார்த்தா டப்புன்னு ஒரு நல்ல மார்க் எடுத்து டப்புன்னு வந்துடும். அப்படியே நீங்களே பார்த்து ஐயோ இது தேராதுன்னு நினச்சோம் இப்படி வந்துச்சேங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஏடா உடம்பு ஏதாவது கேஸ் நடந்துருக்குன்னா இப்போ போய் பார்த்து பேசினீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு
துட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. 6 7ஆம் அதிபதியான சனி அது வந்து 8ல் இருக்குதுங்க. ஸோ 6 7ஆம் அதிபதி சனி வந்து 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது கொஞ்சம் அந்த வேலையில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பொண்டாட்டி வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுது. கணவன் மனைவி நோட்டில் பொண்டாட்டியில் கணவன் மனைவி 2 பேருமே ஏடாகூடமாக அவங்க குடும்பத்தை கழுவி ஊற்றுற மாதிரி விஷயங்களை பேசிப்பீங்க. அது ஏதோ உங்களுக்குள்ளேயே பேசிங்க, தேவையில்லாமல் பேசிக்காமல் உங்களுக்குள்ளே பேசி கொஞ்சம் சால்வ் பண்ணின்னு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத ரப்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து அப்பாவை வச்சு பொண்டாட்டி கொஞ்சம் சொல்லுவாங்க, அப்பா என்ன பண்ணிட்டார் ஏது பண்ணிட்டாருன்னு கொஞ்சம் கேவலமாக பேசும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் உச்சமாகும்போது கொஞ்சம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவனாச்சும் வந்து நம்மளை வந்து 1 லட்சம் கொடுத்தேன்னாத்த உனக்கு வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்துட்றேன், 20 லட்சம் கொடுக்கணும், பேராசை காட்டுவானுங்க. இல்லை போட்டுரு உனக்கு காசு சூப்பராக வரும்னு சொல்லிட்டு மண்டையை கழுவானுங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ல் வந்து சனி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் டாய்லெட்லாம் போனாங்கன்னா கொஞ்சம் உஷாராக கழுவின்னு வரணும். ஏன்னா சில பேர் சரியாக ஃப்ரெஷ் பண்ண மாட்டான், சில பேர் பேக்கே கரெக்டாக வாஷ் பண்ண மாட்டான். ஸோ ஏதோ ஞாபகத்தில் இருப்பானுங்க, அது அவங்க மேலே தப்பில் ஏதோ டென்ஷன்லேயே வந்து சில பேர் கழுவாமே வந்து அப்புறம் நாரும் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவான், ஐயோ என்னடா அது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி டாய்லெட்லாம் போகும்போது கொஞ்சம் உஷாராக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருந்து நல்ல சந்தோஷம், குதூகலம் எல்லாமே அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, காசு வருதுன்னாலும் கணவன் மனைவியினரில் வந்து ஒரு ஈகோ நிறைய வரும். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க இப்போ பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன், உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன தசாபதி அந்த அதை மிங்கிள் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது தசாபதி பலன்களில் சிம்ம லக்னமாக வந்து சூரியன் தசாபத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஆப்பு எங்கே இருக்குதோ சரி தெரியாது, நீங்கள் அது மேலே ஏறி உட்காந்து ஐயோ குத்திதே கூடாதுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல லாபம் எல்லாமே நல்லா கொடுத்துரும். பட் இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் இருக்குமே வழியாக மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்தாங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9 பாதகாதிபதி 7ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு மன உளைச்சல், அதனால் பொண்டாட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் இடவடமாக பேச்சு சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி வந்தார்கள். ராகு வந்து 7ல் இருக்குங்க. ஸோ ராகு 7ல் இருந்து அதுவும் புதனோடு இருக்கும்போது பெரிய காசு வரும், வியாபாரத்தில் பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களாக இருக்கும். பட் ஷார்ட் ரூட்டில் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த புதன் ராகுனும் போது புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்திடும். நம்ம கண்ணை மறைச்சிடும், நான் பெரிய ஆள் தெரியுமாங்கிற மாதிரி மற்றவங்க பேச்சு எடுக்காமல் நீங்கள் பாட்டு இடம் மாட்டிப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபத்தி இருந்தாங்க. ஸோ கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது ராசியிலே இருக்கும்போது சில நேரங்களில் வந்து தனிமையை தேடும். வாழ்க்கை போடான்னு சொல்லி திடீர்னு சாமியார் ஆகிடுவான், பார்ட் டைம் சாமியார்னு சொல்லலாம். திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு 1 மணி நேரத்தில் வந்து என்ன வாழ்க்கை என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது வந்து இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து குழப்பாகவே இருக்கும். அது சிம்ம லக்னமாக வந்து கேது தேசம் நடக்கிறவங்களாம் வந்து தனியாக போய் உட்காந்து கதவை சாதின்னு உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபத்தி அந்த வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 5 8ஆம் அதிபதி 11ல் இருக்குதுங்க. ஸோ 5 8ஆம் அதிபதி 11ல் இருந்தாலே வந்து பூர்வீக சம்மந்தமான விஷயம் நல்லா துட்டு வர்றது காசு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர் யோகம் வராதுன்ற காசு வராது. இப்போ உழுக்குனீங்கன்னா எவனாங்க துட்டு கொடுக்கணுன்னா இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் டக்குன்னு கேளுங்க. அதே மாதிரி வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடக்காமல் டக்குன்னு நடந்துறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதிங்க. சனி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கடுப்பேற்றுவாங்க, மயிலாட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொண்டாட்டின்னு எவனா ஏதாவது கொளுத்தி போட்டுருவான், இதுக்காக உட்காந்து ஒரு 2 பேரும் உட்காந்து சண்டை போடுறதில்ல
அர்த்தம் இல்லை. அதுவும் 2 பேரும் வந்து ஒருத்தர் கழுவி ஊற்றிக்கிறதுலாம் வந்து கேவலமாக இருக்கும். அதனால் நீங்கள் திட்டிக்கிங்க, சண்டை போட்டுக்கங்க, தனியாக போய் பண்ணிக்கிங்க. எதாக இருந்தாலும் சபையிலையோ இல்லை 4 பேர் பஞ்சாயத்து கூட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினர் சுக்கிரன் வந்து இப்போ வந்து 8ல் உச்சங்க. ஸோ 8ல் உச்சனாலே என்னென்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நமக்கு ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்தும். பக்கத்து வீட்டுக்காரனால ஒரு டார்ச்சர் இருக்கும். நடக்காத ஒரு விஷயத்தை வந்து உள்ளே போட்டுக்கின்னு 10 வருஷம் கழித்து இந்த பையன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்குறது. ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து 25 வயசில் கண்டம், அது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைய இப்போயே உட்காந்து கவலைப்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு நடக்கும் சாமி இருக்காரா போடான்னு சொல்லிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. எதுக்காக கவலைப்படுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. இதுக்கு தான் கவலைப்படுறது இல்லாமல் எதுக்காக உட்காந்து கவலைப்பட்டுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்க. ஓகே, மற்றபடி நம்மளை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ ஒரு சாமியை நினச்சி உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சாமி வந்து அவங்க நினச்சி டெய்லி இந்த சாமி நம்மளோட இருக்கிறதா ஃபீல் பண்ணின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன். ஸோ புதன் வந்து உங்கள் ராசி அதிபதி இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ ஏதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதில் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாச்சும் வந்து கையில் வந்து இழுத்துக்கிச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி எலும்பு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். இந்த விரல்களில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, இல்லை காலில் ஏதாச்சும் வந்து ஒரு மாதிரி வீக்கம், கால் இழுத்து பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சம். ஸோ 2-9 உச்சமாக இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான காசு நல்லா வருங்க. ஸோ காசுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியுடைய விஷயங்களில் வந்து நட்சத்திரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு உதவாமல் வேறு எவனோ எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். நான் சம்பாதிச்சேன், இப்போ தான் வந்து 1 லட்சம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி போயிட்டாங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ எமோஷனோ இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக. கடன் எதாவது வாங்குறீங்கன்னா அந்த கடன் தேவையா? சில பேர் இருக்கிறான் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பானுங்க, எதுக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எது வாங்குறவங்கள யோசிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து கன்னி ராசிகள் வந்து 4-7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பட் நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அம்மா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அம்மா கொஞ்சம் இடவடமாக பேசுகிறதுமான விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு. எங்கேயும் வெளில கூட்ட மாட்டேன்றாரு, நான் இப்படியே ஜெயிலில் இருக்கிறேன், அப்படி இருக்கேன் அப்படின்னு சண்டை போட்டுன்னு வருவாங்க. ஸோ அது கணவன் மனைவிகளில் ஒருத்தர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுதான் விஷயம். அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். என்ன இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது குறை காண்றதுன்றது பார்த்திங்கன்னா அது சூரியனோட இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு குறை காண்றது. புருஷ முறையின்னு இந்த அழுக்காக இருக்கிறான், ஒரு துணி ஒழுங்காக போட்டு தருதான்னு சொல்லிட்டு நோயின்னு குறை சொல்லிக்கினே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நிறைய காசு வரும். வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் தான், நிறைய காசு வரதுக்கான எப்பவுமே ரொம்ப நேரம். குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் நிறைய வாக்குவாதம் பண்ணுவானுங்க. ஸோ அதுதான் இருக்க முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல காசு வரதுக்கான வாய்ப்புமே நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் அலையிறது, கொஞ்சம் அங்கங்கே ஓடுறமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பொண்டாட்டியாக நிறைய செலவு பண்ணுறது, சுப நிகழ்ச்சி ஏதாச்சும் வீட்டில் விசேஷத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயம் எல்லாமே நிறையா இருக்கும். கொஞ்சம் இந்த சனி சூரியன் ரெண்டும் இணையிற மாதிரி சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் எமோஷனாக திட்டுறது மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எமோஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி.
சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 11ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், நிறைய பிரயாணமற்றமான விஷயங்கள், அதனால் லாபம் வரமான விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்திரம். செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறது, தேவையில்லாத விஷயம், நடக்காத விஷயத்தை நடந்துச்சுன்னு சொல்லி கத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செக்கு எல்லாம் துட்டு இருக்கான்னு பார்த்து செக்கு கொடுங்க, இல்லைன்னா செக்கு கொடுக்காதீங்க. அதனால் ஒரு ரப்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாவது, ராகு 6ல் இருக்குங்க. 6ல் நிறைய கிரகம் இருந்தாலும் மற்றவங்க மேலே குறை சொல்கிற மாதிரி விஷயம் நிறைய இருக்கும். அது 6ல் இருக்கும்போது தேடி பிடிச்சி இவனா ஒரு மனுஷன் இவங்ககிட்ட போய் நின்று பேசுன்னு சொல்லிட்டு போட்டு கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்திரம். குரு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். தொழிலில் நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பெரிய லாபத்துக்கான விஷயங்களும் அவங்க கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு ஒரு வாழ்க்கையே பிடிக்கல, உன்னால் உன்னை போய் கட்டிக்கினேன்னு சமயத்தில் கற்றுவாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடு இல்லைங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபுத்திரம். சனி வந்து 7ல் இருக்குங்க. ஸோ 7ல் இருக்கும்போது கணவன் மனைவியினால ஒருத்தர் வந்து குறை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு வாடிக்கையாக இருக்கும். ஏன்னா அது வந்து அதனால் அதுவே ஒரு சண்டையாக மாறும். மூஞ்ச பாரு, சேவ் பண்ணுறியா பாருன்றது, இன்னும் புடவை கட்டியிருக்க, அழுக்கு நைட்டி போட்டிருக்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு அதனால் வந்து ஒரு ரப்சலோ சண்டே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்திரம். புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். மாமியார்களும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபம். கேது 12லேருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன டென்ஷன் வந்து அதனால் வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு டென்ஷன் வருது. நீங்கள் வந்து என்னை பார்க்குறதே கிடையாது, எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். மனைவியும் வந்து சில நேரங்களில் வேலைக்கு போகும்போது கணவன் இதே புலம்புவார், நீ என்னை பார்த்துக்க மாட்டேங்கிற, நீ வேலைன்னு இருக்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஒரு இன்டிமேசி பாண்டேஜ் இல்லை அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா அது ஒரு டென்ஷனாக மாறும். கன்னி லக்னமாக சுக்கிர தேசாபுத்திரங்கள். சுக்கிரன் வந்து உச்சமாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் நடுவில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் மற்றபடி எல்லாமே சூப்பர் தாங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஆண்டவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். சாமி அங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்போது உங்களுக்கு வந்து 6ல் சுக்கிரன் உச்சம். அதுவும் எந்த மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் 6னாலே வந்து கொஞ்சம் நிறைய குறை கண்டுபிடிக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு வேலை எல்லாமே நல்லாயிருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கிறது, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ 2 7 5 ரொம்ப சந்தோஷம், குதூகலங்கள். ஸோ குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளோட வருமானத்துக்காகவும் குழந்தையோட அடுத்த கட்டத்துக்கான விஷயத்துக்காக நிறைய வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே நல்லாகுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்குங்க. ஸோ நிறைய அலைச்சல்கள், வேலையில் வந்து நிறைய அங்கே போவோம் சொல்லி கொஞ்சம் அலைக்கழிக்கிறமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு லெவலில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய காசு, பெரிய முன்னேற்றம். இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட்டு அப்போ வந்து உங்களுக்கு நிறைய பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 5ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது சொத்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து எதாவது கடன் வாங்குறதோ, வழக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன் போட்டு எதாவது புது சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியும் சனியாக இருந்து அது வந்து 2ல் இருக்கும்போது குழந்தைங்களோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா கேர் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து 9ல் வேலையில் நிறைய அலைச்சல்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து எங்கேனாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவேன், அங்கே தூக்கி போட்டுருவேன், எங்கே தூக்கி எதாவது மிரட்டுவானுங்க,
அதனால் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா தந்தை மாமனார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரி, எவனாச்சும் வந்து உள்ளே வந்து நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு ஏதாச்சும் நாட்டாமல் பண்ணுவாங்க. என்றைக்குமே நம்ம ஃபேமிலி விஷயத்தில் வந்து எவனையும் உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும் சிறப்பான விஷயங்கள் நல்லா ஏற்றங்கள் வரதுக்கான எல்லாமே இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் போகலாம், எங்கன்னா வெளியூர் கோயில் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10 ஸோ 10ஆம் தேதி சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு 2 நாள் ஒரு டென்ஷனாக இருக்கும். திங்கள் செவ்வாயில் மட்டும் ஒரு டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி ஆனால் சூரியன் 11ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கடன் கேட்ட இடத்துல கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா ராசிக்காரில் வந்து 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு போகணும், இல்லை குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுதன் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுதன். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது 6ல் இருக்கும்போது வேலை விஷயத்துக்கான விஷயங்கள் நல்ல லாபகரமாக, வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கூடவே இருப்பான், அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னம் வந்து சந்திரன் தேசம், திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துடும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைங்களோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ஒரு லெவலில் முன்னேறது, குழந்தைகளுக்கான விஷயமே அற்புதமாக இருக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட அக்கா, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு செலவினங்களுக்கோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுங்களுக்கோ போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதே மாதிரி துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி எந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குழந்தைங்க விஷயத்தில் வந்து கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. என்ன பண்ண தெரியாமல் ஒரு டென்ஷன் இருக்கும். குலதெய்வம் வழிபாடு போனோம், நாங்கள் போனோம் அங்கே போகணும்னு நினச்சிட்ருக்கேன், போக முடியலங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்கும். அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல் எடுத்துக்கிறது. இல்லைனா அப்பாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் சண்டை போட்டுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுவும் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ ஏதாச்சும் சொத்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களே கொடுத்துரும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வெற்றி, குழந்தைங்க அடுத்த காலத்தில் கட்டத்துக்கு போகிறது, அவங்க வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து, ஏன்னா வந்து சனி வந்து 5க்கு 2ஆக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 6ல் இருக்க சனி இனிமேல் நல்லது தான் பண்ணும். துலா லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகலாம், எங்கன்னா வெளியூர் போகணும், கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக வந்து கேது தேசம். கேது 11ல் இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் போயிடும். ஸோ ஏதாச்சும் வேலையில் ஏதாவது சிக்கலோ டென்ஷனோ இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் வந்து பெருத்த லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி 6ல் வந்து வேலையில் கவனமாக இருக்கும். ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். என்னடா போட்டு படுத்தி எடுக்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ஏதாச்சும் உங்களுக்கு மீறி ஏதாவது கடன் வாங்கிட்டு அதுக்காக ஐயோ முடியலைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போதுமே விருச்சிக ராசிகளில் வந்து கொஞ்சம் சூழ்நிலை எப்போதுமே இடமே அமைஞ்சிரும். எங்கே போனாலும் சரி போகிற இடத்துலாம் ஏதாவது டென்ஷன் பண்ணினே இருப்பானுங்க. இன்னும் கோபம் தனக்குத்தானே ஆப்போசிட் ராசியில் வந்து விருச்சிக ராசியும் ஒன்று, மேஷ ராசியும் அப்படி தான் இருக்கும். விருச்சிக ராசி, துலாம் ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசியும் செல்ஃபாக வச்சுக்கிறதுல அவங்களுக்கு ஈடு இணை அவங்களுக்கு தான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய். ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் வந்து பார்த்தோன்னே மற்றவங்களோட குறை நிறைய தெரிஞ்சிடும் அவன் கண்ணுக்கு. அதுதான் பிரச்சனையே. அவங்க இப்போ வந்து 4ல் இருக்கும்போது ஏதாச்சும் சொத்து வாங்கலாம், லோன் போட்டு ஏதாவது சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுடைய 2 5ஆம் அதிபதியான குரு. குரு வந்து 8ல் இருக்காருங்க. பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏதாச்சும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிங்க. இந்த புள்ள படிக்குமான்னு. சில பேர் சொல்லுவாங்க என் புள்ள வந்து டாக்டர் படிக்கணும். அந்த புள்ள 40 மார்க் கூட எடுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் பாஸ் பண்ணுறவனை போய் டாக்டரை போட்டு எத்தனை பேரை கொள்ளுவாங்க. ஸோ அதனால் கெப்பாசிட்டி என்ன இருக்குதுன்றதை வந்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 3 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ முயற்சிலாம் நல்லாயிருக்கும். பட் தான் சூரியன் 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஏடாவடமாக போகிறோம். அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் செக் இஷ்யூ பண்ணும்போதோ பேமெண்ட்டு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது துட்டு இருக்குதான்னு பார்த்து பேமெண்ட் கமிட்மெண்ட் கொடுக்குறது, செக் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி பணம் இருக்குதான்னு பார்த்து வந்துருமான்றதை பார்த்துட்டு கொடுக்கணும். இல்லைன்னா அதனால் மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும், அசிங்கப்படும்ல. அப்புறம் நீங்கள் பெரிய அவஸ்தாதானோ அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு கத்துறது ஏதுக்கு இந்த டென்ஷனு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 4க்கு 2ல் வந்து சூரியன் சனி இருந்தாலே அம்மா கொஞ்சம் ஏடாவடமாக பேசும். ஸோ அம்மாவும் கொஞ்சம் ஏடாவடமாக பேசும். ஏதாச்சும் ஏடாகணும். அதேமாதிரி நிலபுலங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அமையிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு எமோஷனான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது ஏதாவது சொத்து வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஏதாவது புதுசாக லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது மனைவியின் மூத்த சகோதரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் செலவு பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாச்சும் செலவு உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதேமாதிரி மனைவி சொல்லி பசங்களுக்காக, அதாவது உங்கள் பையனுக்காகவோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுமே நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அது செலவு சரியானு பார்த்து பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு 90% வந்து தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவாக இருக்கும். சில பேர்லாம் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது. சில பேர்லாம் இருக்கான், ஒரு சிம்பிளாக ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் எதை மொய்ட்டு வரணும், பந்தாவாக போகணுன்றதுக்காக 20 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கின முட்டா பையன்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கல்யாணத்துக்காக போய் 20 லட்ச ரூபா கார் வாங்குகிற முட்டாள் வந்து எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்கள். அதனால் வந்து யோசிக்கணும் நம்ம கெப்பாசிட்டி என்னென்னு. அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் உட்காந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் அழுதுன்னு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது. ஸோ அதை யோசிங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அதுதான் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன தேவையோ நம்ம அதுக்கு வழியே சும்மா பந்தா காட்டிங்கன்னு சும்மா வந்து இருக்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அது ராகோடு இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். அம்மா வந்து கொஞ்சம் பேஜார் பண்ணுவாங்க. சொத்து சம்மந்தமான விஷயம் அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் உஷாராக ஓட்டுங்க. சும்மா வந்து சில பேர்லாம் வண்டி கிடச்சிச்சின்னா எதிர்க்கிறவனுக்கு காலி பண்ணிடுவான் பொழுது, இவன் போய் சேர இல்லாமல் கூட இன்னும் 2 பேரை கூப்பிட்டு விடுவான். அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயம், நல்ல விஷயம் பண்ணும். புதன் வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஏடாகூடமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நேரம்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்து ஆசை நிறைய இருக்கும். ஏதாச்சும் பெருசாக பண்ணணும். அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நூண்டி விட்ருவாங்க. ஸோ அதனால் ஏடாகூடம் போடும். ஃப்ரெண்ட்ஸு மூத்த சம்மந்தமான விஷயங்கள் இல்லை, அவங்கள வந்து இந்த சொத்து சம்மந்தமான விஷயங்களும் வண்டி வாகனங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் யார் பிரச்சனை வரும் உங்களுக்கு தான் பிரச்சனை வருங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் செலவு வைக்கும். குழந்தைங்க கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே செலவு வைக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தோம் பொது பலங்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி. ரிஷிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நம்ம டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தலையை விட்டுனா ஐயோ முடியலையேன்ற ஒரு டென்ஷன் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷிக லக்னமாக சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் ரிஷிக லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஏதாவது சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும்.
ஏதாச்சும் பெருசாக சொத்து வாங்கலாம், லோன் போட்டு வந்து வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அம்மாட்ட போகும்போது அதுவே வல்லுன்னு விழும். ஸோ அதுதான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுவும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து ராகு தேச ராகு வந்து 4ல் இருக்கும்போது அது புதனுடைய இருக்கும்போது புத்தி கர்வம் அதிகமாக இருக்கும். நான் தான் பெரிய ஆளு, யாரா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், சில பேர் சோல்டர் தூக்கிட்டே நடப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசாபத்தி இருந்தாலும் கேது 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து தொழிலில் வந்து நம்ம தகுதிக்கு மீறி பெருசாக போய் கடன் வாங்குறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி, சுக்கிரன் வந்து 5ல் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக பெருசாக செலவு பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது தேவையாங்கிறத யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, நம்மளை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அது என்ன சாமியாக வேணால் இருக்கட்டுங்க, உட்காந்து மனதார வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து உட்காந்து நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது வந்து சாமி உங்கள்கிட்ட ஊடுருவி உங்களோட அது வந்து ரொம்ப அந்யோன்யம் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி வந்து இந்த பிரார்த்தனையை கொண்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 7ல் இருக்கிறதும் சிறப்பான விஷயங்கள். திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வியாபார ரீதியான வண்டி வாங்கல் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் சனி இருக்கும்போது பழைய வீடுகள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது பழைய வீடு கொடுத்து புது வீடு வாங்கலாம், பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். இந்த பிள்ளை அப்படி இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் உங்களுக்கு உச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது மனைவி வந்து உங்களுக்கு வந்து வெளியூர் போகணுன்னு வைங்க, வியாபார ரீதியாக விஷயத்தில் வந்து நிறைய வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயம்லாம் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் போனாலும் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பட் தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கணும். அது வந்து கடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் சரி, அப்பா சார்ந்த விஷயங்களும் சரி, நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுத்துரும். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களே ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால் நமக்கு டென்ஷன்ஸ் வருங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி. ஸோ 6, 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். புதிய வண்டி வாங்கணுன்னா வாங்கிறதுக்கான சூழ்நிலைலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்க. இப்போது வந்து தசாபுத்தி பலங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போது அந்த தசாபுத்தி பலங்களை பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தினா சூரியன் வந்து 9ஆம் இடம் அதிபதி. இப்போ உங்களுக்கு 4ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா வீடு பராமரித்து வேலை, வண்டி வந்து கொஞ்சம் சின்னதாக செலவு வைக்கிற மாதிரி விஷயம் இருக்கும். சில பேர் வந்து லோன் போட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து சந்திரன் தேசம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலங்களில் மாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து போக முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்புங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 5, 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது
குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். குழந்தைகள் நினச்சி ரொம்ப பெருமைப்படுவீங்க. ஸோ அவங்க அதுக்காக கொஞ்சம் சில நேரங்களில் செலவு பண்ணுறமான விஷயமும் சூப்பராக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து ராகு தசா புத்தியந்தரங்கள். ராகு வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்குங்க. ஸோ 3 சுயசாரத்தில் போகும்போது அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன சந்தேகம் வரும். நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட நீ இப்படி ஒரு மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள், அதனால் ஒரு எமோஷன் வர மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து கேது தசை. கேது 9ல் இருந்து அது சுக்குண்டி சாரத்தில் இருக்கும்போது அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க சட்ட சிக்கல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் 4ல் உச்சம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள், பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே வந்து சூப்பரானா கண்டிப்பாக சூப்பருங்க. நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போகிறோம், என்ன செய்கிறோங்கிறத வந்து யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார வந்து இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நமக்கு தெரியாமல் வந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கேமரா வைப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. ஸோ கேட்டத்துல காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள், டென்ஷனோ இல்லை சுப நிகழ்ச்சியில் நடத்துகிற விஷயங்கள் வந்து ஒரு எமோஷனான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது நல்ல லாபம் கிடைக்குங்க. பெரிய லாபங்கள், பூமினால் லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபம் வர்றதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் வந்து உச்சமாகும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி அபரிதமாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கிடைக்காத ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயங்கள். ஆன்மீக சுற்றுலானால ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வரும். எல்லாமே அற்புதங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது புதிய வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. சில நேரங்களில் வேலையில் வந்து புதன் ராகு ஒன்றா இருக்கும்போது சில நேரம் ஏடாவிடமும் பேசுவோம். அதனால் பேசுறதுனால ஒரு விரோதம் வர்றதுக்கான வாய்ப்புனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போக முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர், டாக்குமெண்டேஷன், இந்த செக்கு கொடுக்கும்போதெல்லாமே கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். கற்பனையிலே நடக்காத ஒரு விஷயத்தை இப்படி நடந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது, அது இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றலாம் யோசிக்காமல் வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும்போது பார்த்துக்கலாம். ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி லைஃப் நாளைக்கு என்ன சாப்பிடணும்னு நமக்கு தெரியாது. எதுக்கு தேவையில்லாமல் அவன் இப்படி பண்ணிட்டானா இப்படி பண்ணுறது, இவன் இப்படி பண்ணிட்டானா பண்ணுறதுன்றலாம் ஒரு அர்த்தம் கிடையாதுங்கிறது வந்து நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றம்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் முரண்டு பிடிப்பார். இந்த புதன் ராகுலாம் இருக்கும்போது புத்தி வேலை செய்யாது. டேடிக்கு வந்து புத்தி வேலை செய்யாது. கொஞ்சம் இடமா பேசுறதுலாம் இருக்கும். அதான் போதும் விடுங்க, எல்லாம் ஒரு ஷார்ட் டைம் தானே, எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற பிளானெட்டு, எல்லாம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும். தொழிலுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எது கடன் வாங்கணும் முதல்ல யோசிங்க. ஏன்னா வந்து அப்புறம் கடன் வாங்கிட்டோம், ஐயோ என்னடா இவ்வளோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பெலாம் நல்லாயிருக்கு. புதிய சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்தாங்க. சூரியன் வந்து 8ஆம் அதிபதிங்க. அவர் வந்து 3ல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் செக்கு, அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதுவும் இல்லாமல் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து மண்டையில் போட்டு வளட்டிங்கன்னா ஐயோன்னு சொல்லிட்டு தூங்காமல் இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறதுலாம் வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து எமோஷன் ஆகாமல் என்ன ஆகிட போகுதுன்னு உட்காந்து யோசிங்க. என்ன அதனால் வந்து இப்படி நடந்துட்டா அப்படி நடந்துட்டா ஒரு குழந்தைக்கு வந்து அப்போ தான் பிறந்துருக்குது, அது 25 வயசில் கண்டன் ஜோசியம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்போயே உட்காந்து எழுதுன்னு இருப்பாங்க. அது 25 வயசு வரும்போது பார்க்கலாமே, எது இப்போயே போய்ட்டு உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னம் வந்து சந்திரன் தேசம். சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயம்லாம் நடக்குங்க. நல்ல ஏற்றம், நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மகர லக்னம் வந்து செவ்வாய் தேசம். செவ்வாய் 4, 11ஆம் அதிபதி
உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வீடு அமைகிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பு தான். ஸோ மகர லக்னமாக இருந்து ராகு தசை, ராகு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். சில நேரத்தில் நம்ம பேசுகிறது வந்து நிறைய விரோதத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் ராகுன்னும் போதே கொஞ்சம் கவனமாக. அதே மாதிரி அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்தாங்க. கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது, அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வழக்குகள் ஏதாச்சும் கேதுனாலே வழக்கு கடன் இதனால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ இருக்கும். அது யோசித்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. சார் நம்ம வந்து இப்போ அறக்க பறக்க வந்து பண்ணணும், இன்றைக்கே முடிக்கணும், இன்றைக்கே பண்ணணுன்னா அது ஆகுறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பிரச்சனை இருக்குன்னா அதை நியூட்ரலாக விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. நம்மகிட்ட வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது என்ன சொல்லுவானா, எனக்கு நாளைக்கு பணம் வேணும், நாளான்னைக்கு பணம் வேணும், ஒரு மாதத்தில் இத்தனை கோடி வேணுமா தான் கேட்பானு. இது இப்போ டைம் இப்படி இருக்குது, கொஞ்சம் கம்முன்னு இருக்கியான்னா கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் ஐயோ வலிக்குதே குத்துதே கோடையுதேன்னு வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவங்க, சுக்கிரன் வந்து பார்த்தா 5, 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்னா, அது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்கும்போது கலகங்கள் இருக்கும். உங்களை வந்து தொழில் ரீதியாக கடன் குத்துறேன்னுவான், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் வந்து உங்களை நிறைய வந்து டார்கெட் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்ன பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ண, எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த சாமி நம்மளோட ஒன்றணும். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் சூரியனோட சேரும்போது தேவையில்லாமல் பேசுகிறது, ஏடாவிடமாக பேசுகிறது, கணவன் மனைவியினுள்ள ஒரு வாக்குவாதம், ஏடாவிடமான வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அவ்வளோதான், வேற இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து 5லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கைகூடி ரொம்ப சந்தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்பு, ஏதாச்சும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம், புது பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக 2ல் இருக்கும்போது ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களோ, ஒரு பெரிய வருமானம் சம்மந்தமான விஷயம் அவங்க அப்பா அம்மானால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடல்நலம், ஸோ அப்பாவுக்கு உடம்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதனால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 8ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்தா 5, 8ஆம் அதிபதி ராசியிலே புதன் ராகு இருக்கும்போது குழந்தைங்க சில நேரத்தில் எமோஷனாக போய் ஏதாச்சும் பேசிடும். ஸோ அதனால் வந்து நடாதி இந்த பயவுள்ள இப்படி பேசிட்டான்னு ஒரு மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயம், நல்ல வேலை, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. மற்றபடி வந்து குடும்பத்துக்காக நிறைய பேர் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அதனால் எல்லாமே அடிச்சு தூள் கலப்பிட்டு வந்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 2ல் உச்சனும் போது நல்ல வருமானங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்கும். அதே மாதிரி வந்து அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம் நல்ல லாபம் கிடைச்சாலும் குடும்பத்தில் உள்ளவர்கிட்டும் பேசுகிறதுனால நிறைய வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வாக்குவாதங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதியில் நல்ல விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 3, 10ஆம் அதிபதி
அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறது. ஸோ இப்படி இருக்குமா, அப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். ஸோ அதை நம்ம எப்படியாச்சும் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் வந்து ராகு தசாபுத்தி இருந்தார்கள். ராகு வந்து ராசியிலே இருக்குது, அது புதனுடைய இருக்கும்போது நெகட்டிவிட்டியாக கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. ஏதாச்சும் இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். புத்தி கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக வந்து யோசித்து எந்த விஷயமும் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைகளோட விஷயத்தில் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகும். ஸோ அந்த எமோஷ்னலாக வந்து ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபத்திரம், குரு வந்து சுப நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கான வாய்ப்பு, குழந்தையோட சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தி இருந்தாங்க. சனி வந்து 2ல் இருக்குங்க. ஸோ 2ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் எமோஷ்னலாகவும் சண்டை போகிற மாதிரி பேசுவீங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்திரம், புதன் 5, 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது, அது ராகுவோடு இருக்கும்போது குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் வந்து எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எமோஷனாகவும் மனசு கொஞ்சம் நோகத்தான் செய்யும். அதே மாதிரி வந்து கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதினு 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் வாக்குவாதங்கள், அந்த ஆள் வந்து எதாவது பேசினாலும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு இது இருக்கும். பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. என்ன பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு பொருளாதாரம் பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாலும், சுக்கிரன் வந்து 4, 9, 2ல் இருக்கும்போது நல்ல வருமானம் வரும். அப்பா அம்மானா நல்ல வருமானங்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து எப்போதுமே சொல்கிறதாங்க, ஒரு சாமி உங்களுக்கு பிடிச்ச எந்த சாமி வருதோ ஸோ அந்த சாமியை வந்து மனசார வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும். மனசு ஒன்றி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வந்து கட்சியில் வந்து அதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அந்த சாமியை நம்மளை கூப்பிட்டு போகிறது தான் உண்மையான விஷயம். அது டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் உணர முடியும்னு சொல்லிட்டு மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் லாபங்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வந்து பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, அப்பாக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் குடும்பத்துக்காக இருக்கிறதுக்கான ஆய்வும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கும்போது சுப செலவுகள், ஸோ வீட்டு பராமத்து செலவுகள், வண்டி பராமத்து செலவுகள், அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷம் குதூகலம்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான சூரியன், 6ஆம் அதிபதி சூரியன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது வேலை சம்மந்தமாக விஷயத்தில் கொஞ்சம் எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு 2-3 நாள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். இப்போது மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களை வந்து கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக பார்ப்பாங்க. கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் உங்கள் 12ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள், மனைவிக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது எமோஷன், நடக்காத ஒரு விஷயம் 3ங்கிறது வந்து இல்யூஷன்லேயே போகிறது. அதே மாதிரி எங்கேனாச்சும் பேப்பர்ஸ், செக்ஸு, இஎம்ஐஸ் சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் வந்து போகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய், 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, பிரயாணங்கள், இதெல்லாமே கொஞ்சம் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய கொடுக்கும். குடும்பத்துக்காகவும் நம்ம நிறையா செலவு பண்ணுவோங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகன துறையில் இருக்கவங்க வந்து நல்ல லாபம், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பெரிய ஒரு பாப்புலாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும், மேற்படிப்புக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியில் பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் வரணும், ஒரு பிக் ஷாட்டாக தான் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 1000 கோடி சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓடினே இருக்கும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட்டு பண்ண முடியுங்க. அதுக்கு வந்து நான் கரெக்டாக வந்து ஒரு பிளான் பண்ணும்போது எல்லாராலையும் எதுவும் முடியத்தான் செய்யுன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நான் வந்து நல்ல ஒரு பிரார்த்தனைங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இதில் பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உங்களுடைய விஷயங்கள், வேலை விஷயங்களில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக எடுத்து பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பாசஸுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான ரொம்ப கவனமாகணும். மீன லக்னம் வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட விஷயங்கள் நல்லா சூப்பராகவும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. மீன லக்னம் வந்து செவ்வாய் தசாபுக்திகள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்கள், தந்தை சார்ந்தவர்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி வந்துருங்கள். ராகு வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12லேருந்து அது புதனுடைய இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, தாய் மற்றும் மனைவியால் ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் வந்து தூங்காமல் இருக்கிறது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு புத்தி தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி வந்து கேது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6லேருந்து கேது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது வேலையிலேயே வந்து ஒரு நெருக்கடிகள் இருக்கும். யாராச்சும் வந்து ஒரு நெருக்கடிகள் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. என்ன பண்ணுறது? ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம். அதுவும் அது ராசியிலே இருக்கும்போது நம்மளே போட்டு குழப்பம். இதனால் வந்து நம்ம தான் வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கிறோங்கிறது தான் உண்மையான விஷயம். அது தேவையா இல்லையாங்கிறதும் கொஞ்சம் தள்ளி ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னாலே நீங்களே வந்து அனலைஸ் பண்ண முடியும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ வந்து தேவையில்லாம் இதை நடக்காது. இப்போ முதல்ல சொன்ன நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி இனிமேல் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூளையை போட்டு குழப்பாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான வழி. என்னை பொறுத்தவரை டெய்லி ஒரு 15 நிமிஷம், அது என்ன சாமியாகனா இருக்கட்டும், உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கு நாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோடைய வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவழியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அது ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா, திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்னைக்கு இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திருதியை திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துகிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவிருங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக அந்த சதுர்த்தசி
அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12ஆக மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூன்ய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம். ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூன்யமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போது லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.